கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா சக்காலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சக்காலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். யாருக்கு? வேதம் சொல்லுது. ரோமர் 8:28 வாஸ்து பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகாலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதென்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எனக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம உலகத்தை ஜெயிச்சிடுவோம். உங்களுக்கு விரோதமான தப்பான காரியம் நடக்குதா? வேதனையான காரியம் நடக்குதா? உங்களை கஷ்டப்படுத்துகிற காரியம் நடக்குதா? ஒன்றை மட்டும் நிச்சயமாக அறிஞ்சுக்கோங்க, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்குது? ஆனால் நான் சொல்லட்டுமா, அதற்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது, அது நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு அறிவு உண்டு, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் செய்வான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். யோசபாத்துங்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி வந்தாங்க. யோசபாத்து கதறினா, ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்குது? 2 நாளாகமம் 20:12 புலம்புகிறான். என்னால் இதை எப்படி நான் சமாளிக்க முடியும்? இவங்களை எப்படி நான் சந்திக்க முடியும்? இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொள்ள முடியாதே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை 2 நாளாகமம் 20:15 எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை நடந்துச்சா தீமை நடந்துச்சா? நன்மைக்கு எதுவாக அந்த 3 எதிரிகளையும் ஒருத்தருக்கு எழும்பி கர்த்தர் அழித்து போட பண்ணினா. அதனுடைய முடிவில் தான் யோசபாக்கு தெரிஞ்சிச்சு நன்மைக்கு எதுவாய் நடந்திருக்குது. 2 நாளாகமம் 20:27 சத்துருக்களின் பேரில் கலிகுற பண்ணினா. நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்குது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நன்மைக்கு ஏதுவான நிகழ்வுகள் அப்படிங்கிறத உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது நன்மையாக தான் நடக்கும். ஒரு பெரிய தொழில் அதிபரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு காலத்தில் நடந்தது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஆண்டவரிடத்தில் நான் கண்ணீர் சிந்தி கத்தர் இருக்கேன். ஆனால் பின்பு தான் தெரியும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்குது. நான் என்னென்னு கேட்கும் பொழுது சொன்னால், நல்ல பதவியிலேருந்து நல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்து மாதம் நல்ல லட்சக்கணக்கில் பணம் வந்துச்சு, சம்பளம் வந்துச்சு, லக்ஸரியான வாழ்க்கை. ஒரு நாள் அந்த வேலையை என்னை விட்டு பிடுங்கிட்டாங்க, அந்த வேலையிலேருந்து என்னை தள்ளிட்டாங்க. அப்போ என்கிட்ட பெரிய கேள்வி, ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடக்கணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? என்னுடைய சிச்சுவேஷன்லாம் தெரியாதா? புலம்பின நாட்கள் உண்டு. ஆனால் அதற்கப்புறம் ஒரு சின்ன தொழில், பெரிய தொழில், இன்றைக்கி தொழில் அதிபராக ஏன்ட்ட நிறைய பேர் வேலை பார்க்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினா. இப்போ தான் தெரியுது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சக்காலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. நீங்கள் ரூத்துவின் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, நீ நகோமி தானே? அவள் வேதனையோடு சொல்கிறா, இல்லை நகோமியே கிடையாது, என்ன எனக்கு பிடிக்கலை, நான் மாறாள், நான் கசப்பானவள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தான். அன்னைக்கு அது அவளுக்கு கசப்பாக தெரிஞ்சிச்சு. ஆனால் முடியும் பொழுது நன்மைக்கு ஏதுவாய் முடிகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக தோன்ற ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் முடியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சகாலமும்
நன்மைக்கேதுவாய் முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.